உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து நம்ம கேட்டிருக்கோங்க. அந்த ஒவ்வொரு பழமொழிக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொருத்தரோட முகங்களும் பன்முகத்தன்மை தான் பார்க்க போறோம் சங்கமம் பகுதியில. ஒரு கைவினை அலங்கார பொருட்களை கற்றுக் கொடுக்க வருகிறார் பொன்சிங். வணக்கம் நேயர்களே. வைகரை வெளிச்சம் நிகழ்ச்சியில சங்கமங்கிற ப்ரோக்ராம்ல நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க்குகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த வேஸ்ட் பாட்டில்ஸ், அதாவது பிராந்தி பாட்டில்ஸ், பீர் பாட்டில்ஸ், எனி பாட்டில்ஸ் யூ கேன் டேக். ஸோ அதில் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரெட் யூஸ் பண்ணி அதை எப்படி ஒரு டெக்கரேட்டிவான ஒரு பீஸா நம்ம மாற்ற போறோங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம வந்துட்டு சேனல், இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சேனல். நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால், அப்புறமா வந்து வெட்டுறதுக்கு சிசர்ஸ், அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி லேசஸ் நம்ம யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடிமேடாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ளவராக இருந்தாலும் ஓகே. இப்போ இது எதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன்னா, இதுனா கொஞ்சம் இன்னும் ஒர்த்தாக கொஞ்சம் இன்னும் நிறைய நாளுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பேப்பர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு வாட்டர் ஏதாச்சும் படும்போது ஃபேட் ஆயிரும், அந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பாட்டில் இப்போ ஃபஸ்ட்டு கம் போட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த த்ரெட்டை சுத்த போறோம். கம் ரொம்பவும் அதிகமா போடக்கூடாது, கரெக்டா ஈவனா போட்டு இதை நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்றோம். ஸ்லோலி அப்படி ஒரு கிராஜுவலா நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இது நிறைய டைம் எடுக்கும், கொஞ்சம் பேஷண்டா இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும். சின்ன சின்ன கேப் வந்தா கூட அந்த கேப்பை வந்துட்டு கரெக்டா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணும்போது தான் அது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஒரு இடைவெளி விட்டுட்டு அதை வந்து நல்லா டைட்டாக இப்படி பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே அப்படி கண்டினியூ பண்ணணும், அதுக்கு பிறகு கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது அந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த ஹோல் போர்ஷனும் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக ஃபினிஷ் பண்ணணும். இதில் என்னென்னா இந்த நெக் போர்ஷன் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் நம்மளுக்கு இதை சுற்றுறதுக்கு. இந்த இடம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான நல்ல பாட்டில் இருக்குது. இதை விட கொஞ்சம் சில பாட்டில்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது அந்த பாட்டில்ஸுகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ண பிறகு வந்துட்டு நீங்கள் நல்ல கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் ஹெவியான ஒர்க்குகள்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடங்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் இந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாம் கரெக்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது தான் அந்த உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளவுக்கு ஒரு நெருக்கமாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் எவ்வளவுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பாட்டிலை நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இப்போ இது சேனலாக இருக்கிறனால நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்ஸ் ஒரு ஃப்ளவர்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஃப்ளவர் மட்டும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஆனால் பாட்டில் வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரஃப் ஃபினிஷிங், இது வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணோம்னா இதுவும் அது போல தான் அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸ் எல்லாமே இது போல் அந்த இது மேட்ச் ஆகுது, சேனல் போல் சாக்கு போல் மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த நெக் போர்ஷனில் வச்சு இப்படி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஒட்டலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ க்ளூ கன்னை அங்கே எங்கேயா நான் வந்துட்டு வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி க்ளூ கன்னை வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் எடுத்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் கூட நான் பண்ணியிருக்கிறேன், அது கூட நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காட்டுறேன். இப்போ என்னன்னா இது வந்து இதுல மேல நீங்க வந்து கேண்டில் வைக்கலாம். இப்போ வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு அதுல நீங்க நிறைய டெக்கரேஷன் போட்டுட்டு அதுல கூட நீங்க பண்ணலாம். அப்போ பார்க்கறதுக்கு என்ன அட்ராக்டிவா இருக்கும். இப்போ அது போல இதுல ரிப்பன் வச்சுட்டு இந்த மாதிரி டேக் நீங்க இந்த மாதிரி ரிப்பன் வச்சுட்டு இதை வந்துட்டு க்ளூ கன்ல நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கிட்ட வந்து கோல்டு கலர் தான் இருக்கு, இவ்வளவு வீதியான ஒரு ரிப்பன். அதனால நான் உங்களுக்கு மாடல் மட்டும் சொல்லி தரேன். ஸோ இது க்ளூ கன்னை வச்சுட்டு இந்த எட்ஜஸ் எப்படி ஒட்டிடணும்.
இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதை ஒட்டி இந்த கம் வச்சுட்டு உடனே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கையெல்லாம் இதாயிரும், கையெல்லாம் பொள்ளிரும் அந்த ஹீட்ல. அதனால ரொம்ப கவனமா என்ன ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறது மாதிரி இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். நீங்க வந்து இதை இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை ஃபினிஷ் பண்ணதை நம்ம என்ன பண்றோம்னா இது மாதிரி ஒரு டை கட்டுவோம் இல்லையா, சாதா இந்த மாதிரி இதில் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு டேக் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ கோல்டு இதுக்கு மேட்ச் ஆகாதனால நான் இப்போ இதுக்கு வைக்கல, வீதியான இது பண்ணலாம். அதுபோல் இது மாதிரியான அந்த லேஸுகளை மேலே இப்படி வந்து ஸ்டிக் பண்ணிடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்கறது இருக்கும். அது மாதிரி உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றபடி உங்கள் வீட்டில் பழசா நிறைய அந்த ஸ்டோன்ஸுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இந்த வேஸ்ட்டாக லேஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்படி தூக்கி எரியாமல் அதெல்லாம் சேஃபாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா இந்த வேஸ்ட் பொருட்கள் கூட எதுவுமே குப்பை கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வேஸ்ட்டாக போன செருப்புகளை கூட நம்ம வந்து கலை பொருட்களாக மாற்றலாம். இந்த உலகத்தில் எதுவுமே வேஸ்ட்டுங்கிறது கிடையாது, நம்ம வந்து நினைக்கிறதுல தான் இருக்குது. அதனால எல்லாரும் இந்த வேஸ்டா கிடக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல ஒரு இப்ப என்னன்னா ஒரு செப்பலை வந்துட்டு ஒரு டிஸ்பிளேல வைக்கிறாங்க ஒரு 1 lakh 2 lakhs கொடுத்து. ஆனா நம்ம ஒரு கலை பொருட்களை வந்துட்டு எப்படியோ ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்கோம். அதான் ஸ்பெஷலா நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றது என்ன விஷயம்னா, இந்த கலை பொருட்களை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாட்டும் ஒரு மதிச்சு அதை ஒரு வீட்டுல ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி அதை வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்கள் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பொருட்களை கலெக்ட் பண்ணி அதை ஒரு நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பறையிலையோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டேபிளில் வைக்கும்போது தான் அதோடைய அழகு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ அதனால கண்டிப்பாக நேர்களே நீங்கள் எல்லாருக்கும் இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நான் நிறைய இன்னும் மாடல்ஸுகள் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இப்போ உங்ககிட்ட ஒவ்வொன்றா நான் எப்படி பண்ணேங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த கேப் போட நான் வந்துட்டு இப்போ இதை சுற்றி இருக்கேன், இந்த த்ரெட் போட்டிருக்கேன். அது போல் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் உள்ள அந்த பேலெல்லாம் இதில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேனலில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது போல் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும், எல்லாருக்குமே ஒரு விதமான க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அது மாதிரி அந்த க்ரியேட்டிவிட்டி ஏற்றபடி நீங்கள் வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து கலர் த்ரெட்ல பண்ணியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா இருக்கிறவங்க அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லா பண்ணலாம். ஸோ இதுல ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு இது கொஞ்சம் சிம்பிளா பெஸ்டா பண்ணிடுவேன். ஏன் இதுல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணலைன்னா ஸ்டிக் பண்ணும்போது இன்னும் அது வந்து வேற மாதிரி போயிடும், அந்த ஒரு ராயலிட்டி போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கிறதுக்காக தான் எல்லாமே நான் மேக்சிமம் வந்துட்டு ரொம்ப ஸ்டோன் பண்ணியிருக்கிறேன். அது போல இது வந்துட்டு இது மாதிரி 3 பேரா பண்ணலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மூணும் இது போல செட் பண்ணிட்டு இதுல வந்து ஹாப்பி மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒன்று எழுதலாம், ஒரு ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி இதுல அப்படி லெட்டர்ஸ் எழுதி அப்படி 3 வரிசைப்படுத்தி வைக்கலாம். நேர்களே இப்போ நம்ம வந்து பாட்டில்ல எப்படி வந்துட்டு த்ரெட் யூஸ் பண்ணி அதாவது அட்ராக்டிவா ஒரு பீஸா நம்ம மாத்தணும்னு எல்லாரும் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கலை பொருட்களுடன் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.